ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது புத்தகம் வரலாறில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 9. ஓகேவா? ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம 11th எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னாலும், அதே மாதிரி 10th எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி ஐஎன்எம்மு, ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம் இங்கே கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ஒரு 12 பேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சது நமக்கு தெரியும். அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ தானே புதுசாக பிறந்த ஒரு குழந்தை மாதிரி தான் இந்தியா. ஏன்னா இந்தியான்றதை நம்ம ரெண்டாக பிரித்து அப்போ தான் முடிச்சிருப்போம். அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வலுவான பொருளாதாரமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பிரிட்டிஷும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய சுரண்டல் கொள்கை மூலமாக இங்கே இருந்த எல்லா பொருளாதாரத்துக்கு உண்டான சோர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம இருந்தது என்ன அப்படின்னா, ஒன்றும் தெரியாமல் தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம நாடு இருந்துச்சு. ஸோ அப்போ எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, தொழில் உற்பத்தி, ஓகேவா, தொழில்துறை மூலமாக தான் இது எல்லாமே சாத்தியம் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு மேக்சிமம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் காந்தி அப்படின்னு பார்க்கும்போது நகரமயம் வேணாம் அப்படின்ட்டுருப்பார், தொழிற்சாலைகள் வேணாம் அப்படின்ட்டுருப்பார், இயந்திரங்கள் வேணாம் அப்படின்ட்டுருப்பார். ஆனால் நேரு பார்த்தோம்னா தொழில்துறைங்கிறது ரொம்ப முக்கியம், பொருளாதாரம் அப்போ தான் அந்த உலகத்தில் இந்தியாங்கிறது தனியாக தெரியணும்ல, அப்போது இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறையில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா விடுதலைக்கு முந்தைய 10 ஆண்டுகள், ஸோ அந்த கேப்பில் டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை மட்டுமே நன்கு அறியப்பட்ட ஒரு கனரக தொழிற்சாலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையில் 1950 இந்த கட்டத்தில் பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு 13% இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா நம்ம குடியரசு ஆன அதே வருஷம் 1950 நம்ம இந்தியாவோட ஜிடிபி 13% அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும், முகப்புரையில் இருக்கும், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியாவானது ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா இறையாண்மை, சமதர்ம, சமத்துவ, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு மொத்தம் 5 வரும். ஓகேவா? இந்த ஆர்டர் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி திட்டமிடல் மூலமாக தான் நம்ம இதெல்லாத்தையும் சாத்தியம் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன பண்ணுறாரு, திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. திட்டக்குழு அப்படிங்கிற முறை மூலமாக திட்டமிடல், அப்புறம் அந்த திட்டக்குழு வகுக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டங்களுக்கு முன்னோக்கிய திட்டங்களை வகுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நாட்டைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போகிறது. ஓகேவா? அதுதான் திட்டமிடல் அப்படிங்கிறது. இந்த செயல்பாட்டு திட்டத்தின் அடித்தளமாக இருந்த கருத்தியல் நேருவின் சமதர்மம் என குறிப்பிடப்படுகிறது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வேளாண் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மைனா என்ன, அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஸோ சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்கும்போது அதிகமாக உணவுப் பயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகளாக இருந்தது என்ன அப்படின்னா, நம்ம அந்த மேற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குஜராத்து, கிழக்கில் அருணாச்சல பிரதேசம், நமக்கு 2 பகுதி எந்த பகுதி உடஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒன்று பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த எல்லை பகுதியிலேருந்து பார்த்தோம்னா நிறைய உணவுப் பயிர்கள் அப்படின்றத உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதியாக இருந்தது. ஓகேவா? அப்போ 2 பகுதியும் யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய பகுதிகளாக மாறிவிட்டது. அப்படின்றதுனால நமக்கு உணவு தானியங்கள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமில் நிறைய பஞ்சம், ஸோ நிறைய பட்டினி அப்படிங்கிற முறையெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுனால தான் நிறைய இந்த பசுமை புரட்சியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நில சீர்திருத்தங்கள் மற்றும் கிராம மறுசீரமைப்பு, இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. வங்காளம் மற்றும் வட இந்தியாவின் பெரும் பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டம், நிலவரியை செலுத்தும் பொறுப்பு ஜமீன்தாரர்கள் எனப்படும் குத்தகைதாரர்களிடம் விடப்பட்டது. ஓகேவா? அதாவது மொத்தம் 3 டைம் இருந்திருக்கும். ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ரயத்துவாரி முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க, தேர்டு ஒன்று மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரினா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் நிலத்தை பூரா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க. யார் வாங்கிக்கிறாங்களோ ஸோ அவங்க ஜமீன்தார். அவங்க என்ன பண்ணுவார், ஜமீன்தார்னா விவசாயிகள்கிட்ட அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு அதுலேருந்து வரியை கலெக்ட் பண்ணி 11% கலெக்ட் பண்ணுறாரு. அதாவது 11 பங்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை 11 பங்காக பிரித்து 10 பங்கை கவர்மெண்ட்டுகிட்ட கொடுத்தோன்னா 1 பங்கை ஜமீன்தார் வச்சுருப்பார்.
ஓகேவா. அதில் வந்து நிறைய அடக்குமுறைகள் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா ரயத்வாரி முறை. இது தென்னிந்திய பகுதியில் ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்றது பொருள். ரயத்வாரியில் ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்னு பொருள். விவசாயிகள் வந்து டைரெக்டாக பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான், டேக்ஸை போய்ட்டு கலெக்ட் பண்ணி கிடையாது, அவங்கவுங்களோட டேக்ஸை போய்ட்டு டேரெக்டாக பிரிட்டிஷ்கிட்ட போய் கட்டலாம். ஓகேவா. ரைத் அப்படின்னா விவசாயியே நேராக என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வரியை வந்து கட்டக்கூடிய முறை இருந்துச்சு. அது ரயத் வாரி. இது அடக்குமுறைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது. மொத்தத்தில் 3மே சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3மே ஃபெயிலியர் தான். ஓகேவா. இந்த 3 முறையுமே என்ன தான் ஃபெயிலியர் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. 3வது முறை நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் காணப்பட்ட மகள்வாரி முறை. மகள் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நிலவரி என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ட்ரோலில் தான் நிலம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தர் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட வரியெல்லாம் கட்டிட்டு வரணும். நிரந்தர நிலவரி திட்டம் முதலில் அறிமுகமானது எங்கே அப்படின்னா வங்காளம். 1955 தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இந்த 1955 அதே இதில் தான் என்ன சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம். ஓகேவா. ஜமீன்தாரி முறை ஒழிப்புங்கிறது 1956 நிறைவு பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சட்டம் வந்து ரொம்ப முக்கியம். 1955ன்றது ரொம்ப 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 முக்கியமானது. அதேமாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டமும் 1955 தான், மறந்துடக்கூடாது. நில உச்சவரம்பு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் மட்டும் நிறைய நிலம் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ நில உச்சவரம்புன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆள் இவ்வளோ நிலம் வச்சுக்கக்கூடாது, பிரித்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வரம்பு வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, மறுசீரமைப்பு செய்கிறாங்க. 1972 அப்புறம் அடிப்படை அலகு, சமூகத்தின் அடிப்படை அலகுங்கிறது குடும்பம் என மாற்றப்பட்டது. இதனால் நில உரிமையாளர் தனது குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலங்களுக்கு உரிமை உடையவர்கள் என உரிமை கோர முடிந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடிப்படை அலகு அப்படின்னா கிராமங்கள் அப்படின்னு இருந்திருக்கும்ல, கிராமங்கள் கிடையாது. 1972 அப்புறம் குடும்பம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமிதான இயக்கம். வினோபாபாவே தனது பூமிதான இயக்கத்தின் மூலம் பெரும் நில உடைமையாளர்கள், நிறைய நிலம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க இணங்க வைத்த முயற்சிகள் மக்களின் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய நிலம் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாகவே கொடுங்க அப்படின்ற முயற்சிகள். ஸோ அடுத்தது வேளாண்மையின் புரட்சி. இதெல்லாம் தெரியும். நிறைய வந்து இயற்கை விவசாயம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மக்களுடைய பட்டினியையும் தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருடைய பட்டினியும் தீராதுங்கிறது தான் இங்கே உண்மை. நிறைய பஞ்சம் தான் வரும். ஏன்னா அது இயற்கை விவசாயம், மகசூல் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும், விளைச்சல் முறைங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாகும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா செயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு புடி நெல் எடுத்தோம்னா இயற்கை விவசாயத்தில் 1/2 புடி தான் எடுக்க முடியும். ஓகேவா. ஆனால் நமக்கு அன்றைக்கி தேவையாக இருந்தது என்ன அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இயற்கை விவசாயம் நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் செயற்கை விவசாயன்றது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருந்துச்சு. ஏன்னா இயற்கை விவசாயத்தை யூஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னா செயற்கை விவசாயம் இருந்துச்சுன்னா 10-15 பேர் சாப்பிட்லாம். ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு முறையை கொண்டுட்டு வந்தாங்க. அதிகமான மகசூல் தரக்கூடிய விதைகள், வீரியம் செய்யப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஈல்டு விதைகள். ஓகேவா. HYV அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய உருளைக்கிழங்கு உற்பத்தி, முட்டை உற்பத்தி, பால் உற்பத்தி, இந்த மாதிரி நிறைய புரட்சிகள்லாம் காலப்போக்கில் நிறைய வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பசுமை புரட்சி. ஓகேவா. அதில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஏறு கலப்பை எல்லாம் பழைய முறையாக இருந்திருக்கும். ஸோ இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் டிராக்டரு, அதே மாதிரி மிஷின்ஸை உள்ளே கொண்டு வர்றது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, விஷம்தான் என்ன பண்ணுறது, பூச்சிக்கொல்லி மருந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகளை மாற்றுறாங்க. ஏன்னா அன்னையோட தேவை எப்படி இருந்துச்சு, அதுக்கு வேறு வழியே இல்லை. ஓகேவா. இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1977ன்னு போட்டிருங்க. இதில் இல்லை, 1977 தன்னிறைவு பெற்ற ஆண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1960-61 35 மில்லியன் டன்களாக இருந்த மொத்த அரிசி உற்பத்தி 2011-12 காலகட்டத்தில் 104 மில்லியன் டன்னாக உயர்ந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, விலைக்கு வாங்க அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த அரிசி என்ன பண்ணுவாங்க, FCI, ஸோ அவங்களுக்கு குடவுன் இருக்கும்ல, சேமிப்பு கிடங்கு, ஸோ அதில் வந்து சேமித்து வச்சு பொது விநியோக திட்டம் PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த ரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஷன் கடை மூலமாக மக்களுக்கு கிடைக்க செய்கிற ஒரு முறை தான் அது.
ஸோ இதில் அவ்வளோதான், ஜஸ்ட்டு கதை தான். ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஆர்டிபி, ஓகேவா. அதில் வந்து வறுமை கோட்டுக்கான வரையறையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதர் உயிர் வாழ்வதற்கு தேவைப்படும் கலோரிகளை வழங்கும் உணவு பண்டங்களை வாங்குவதற்கு அவர் எவ்வளவு செலவு செய்கிறார் என்பதே வறுமை கோட்டுக்கான வரையறை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ வறுமை கோடு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா அந்த நுகர்வு அடிப்படையில் சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா காமனாக ஒரு மனுஷன் எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும் அப்படின்னா 2400 கலோரி, ஓகேவா. ஆனால் வந்து நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால் அவ்வளோலாம் எடுத்துக்க முடியாது. ஏதோ என்னால் என்ன முடிஞ்சுதோ கையில் காசு இருக்கிறத வச்சு தான் நான் வாங்கி சாப்பிட முடியும். ஸோ அதுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஓகேவா. இப்போ 2400 கலோரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்கிறது 40 தான். அப்போ 40 உள்ள கலோரி தான் நான் எடுத்துக்க முடியும், ஓகேவா. அப்போ அது வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1980 to 1999, முக்கியமாக வருஷம் கேட்டாங்கன்னா 1980. இது வந்து பார்த்தோம்னா கிராமப்புற குடும்பங்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு சில சொத்துக்களை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தணும். அதே மாதிரி அவங்களுக்கு சில சொத்துக்களை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் வறுமையிலிருந்து வெளியே வர இயலும். இதெல்லாம் இந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வறுமைன்றது குறையும். அது நிலத்தை மேம்படுத்துவதற்கோ பால் உற்பத்திக்காக பசுக்கள் அல்லது ஆடு மாடு கொடுக்கறது, சின்ன சின்ன பெட்டி கடை வைக்கிறதுக்கு காசு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான உதவியாக இருக்கும். சொத்துக்கள் அப்படின்னா லேண்டு கிடையாது, ஓகேவா. ஆடு மாடு பெட்டி கடைக்கு காசு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்றத இது நமக்கு சொல்லியிருக்காங்க. நோக்கம் தான் நமக்கு என்னன்றது தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005, MGNREGA அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு இதோடைய பேர் வந்து மகாத்மா காந்தின்ற பேர் அதில் இருக்காது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு இருக்கும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. கிராமப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் 2005 அந்த சட்டம் இயற்றியிருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி நமக்கு வேற ஒரு புத்தகத்தில் 2006 அப்படின்னு இருக்கும். 2005 தான் ரொம்ப கரெக்டானது. ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்களுக்கு வேளாண் பணிகள் இல்லாத காலங்களில், ஏன்னா கிராமத்தில் எல்லா மாதமும் வேலை இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஏதோ ஒரு 3 மாதம் ஃப்ரீயாக தானே இருக்காங்க. ஸோ அந்த வேலையே இல்லாத நேரத்தில் வேலை எதுவும் கிடைக்காமல் இருக்கும் கிராமப்புறம் சார்ந்த ஏழை குடும்பங்களுக்கு இந்த திட்டம் உதவுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 15 நாட்களுக்கு உள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். ஒன்றும் கிடையாது. இப்போ 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் நான் 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அடுத்து ஒரு 15 நாள் கேப் இருக்குன்னா 16ஆவது நாள் அந்த கேப் வந்து பார்த்தோம்னா 15 நாள் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். இல்லையெனில் விண்ணப்பதாரர் வேலை இல்லாதோருக்கான உதவித்தொகையை பெறுவதற்கு உரிமை உடையவராகி விடுவார். அதே மாதிரி வேலைன்றது எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு 5 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அதே மாதிரி, ஓகேவா. இப்போ யாராச்சும் ஒரு ஆள் போகிறாரு அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் கேப்பில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிராமத்துலேருந்து 5 கிலோமீட்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர், ஓகேவா. ஏன்னா ஒரு வீடு தள்ளி இருக்குது அப்படின்லாம் சொல்லி வித்தியாசமாக யோசிக்காதீங்க, அதனால் சொல்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் செயல்பாட்டு திறன் 97% உயர்ந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தொழிலக வளர்ச்சி, தொழில்களின் முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அளவிலான கனரக தொழில்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் நேருவின் மாதிரியை கை கொண்டது சமதர்ம சமூகம் எனும் அடிப்படை கொள்கை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் தொழிற்கொள்கை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டதுன்னு. ஏப்ரல் 6, 1948 முதல் தொழிற்கொள்கை வந்திருக்கும். 1956 2வது தொழிற்கொள்கை, 1977, 1980, 1990, 1992 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வகையான தொழிற்கொள்கை இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தொழிற்கொள்கை முதல் தொழிற்கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் செய்வது. அதே மாதிரி தொழிலை வந்து ஒரு 4 வகையாக பிரிப்பாங்க. 4 வகையாக பிரிக்கிறாங்கன்னா எப்படி இதெல்லாம் அப்படின்னா, ஒரு வகையான தொழில் வந்து கவர்மெண்ட்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஓகேவா. இன்னொரு வகையான தொழில் வந்து கவர்மெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட்டு அவங்க. இன்னொரு வகையானது ப்ரைவேட்டு மட்டும் வச்சுருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா
தனியார் ப்ளஸ் கூட்டுறவு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் ஒன்று, போர்த்துறை சார்ந்த தொழிலகங்கள் அரசின் முற்றுரிமையாக இருக்கும். அணுசக்தி, ரயில்வே, ஆயுதம், இராணுவ தளவாடம் இதெல்லாமே வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 18 தொழிலகங்கள் கனரக இயந்திரம், உரம், வீரியமிக்க ரசாயனம், போர் கருவிகள் மற்றவை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். அடுத்தது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் தொழிலகங்கள். ஃபோர்த் ஒன்று, தனியார் துறையை சேர்ந்தது, இன்னொன்று தனியார் ப்ளஸ் கூட்டுறவு, அது வேறு ஒரு யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. 1956 நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானம் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா தொழில்துறைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம செகண்டு தீர்மானத்தை தான் சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இ அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்படின்ற குரூப்பில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா அரசின் முற்றுரிமை, கவர்மெண்ட்டோட துறைகள் மட்டும்தான் இருக்கும், முக்கியமான துறைகள். அதேமாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய அரசு அலகுகளை தொடங்கலாம். ஓகேவா? ஆனால் தனியார் துறையினரும் தங்கள் அலகுகளை அமைக்கலாம் அல்லது விரிவாக்கலாம். மீதமுள்ள தொழிலகங்கள், ஓகேவா, ப்ரைவேட்டும் ப்ளஸ் கவர்மெண்ட்டுங்கிறது ஆவண்ணா பிரிவில் வருது. ஈயில் வந்து பார்த்தோம்னா இதில் மேலே ஆவண்ணாவிலையும் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஈயில் வரும்னு சொல்கிறாங்க. 1951 இயற்றப்பட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் தனியார் துறையை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு கருவின்றதையும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது, ரூர்கேலா ஒடிசா, இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம வேறு யூனிட்டில் கவர் ஆகுது இல்லையா, ஸோ அதில் அப்டேட் பண்ணியாச்சு. துர்காப்பூர் அப்படின்னா மேற்கு வங்காளம், பொக்காரோ ஜார்க்கண்ட்டு, ஸோ இங்கெல்லாம் எஃகு தொழிற்சாலைகள்லாம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெல் எங்கெங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ராணிப்பேட்டை ஒன்று, திருச்சி, ஸோ இங்கெல்லாம் இருக்கு இல்லையா. 1991 நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் போர்த்துறை சாராத நிறுவனங்களில் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டம் தொடங்கப்பட்டது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் செக்டாரை வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட தனியார் மயமாக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இந்த விஷயம் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா 1991 ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எந்த நிறுவனங்கள்லாம் லாஸில் போயிட்டு இருக்குதோ அது வந்து பார்த்தோம்னா 100% முதலீடு கவர்மெண்ட்டால் போடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிறுவனம் லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு வருமானமே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த முதலீடுகளை குறைக்கிறாங்க. 100% முதலீடை 50%ஆக குறைச்சிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள 50% ப்ரைவேட்டுக்கிட்ட விற்றுறாங்க. ஓகேவா? இப்போ பாதி கவர்மெண்ட்டு பாதி ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதில் முதலீட்டாளர்களாக இருக்காங்க. ஆனால் 100% இன்னும் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நடைமுறையை வந்து தொடங்கப்படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100% இன்னும் நம்ம எதையுமே விற்கலை, முதலீடுகளை ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா வேறு என்ன? 5 ஆண்டு திட்டங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1950 மார்ச் 15, ஓகேவா, பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அப்படின்றது நிறுவியிருப்பாங்க. அந்த திட்டக்குழு மூலமாக தான் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். இதில் பேசிக்காக கொஞ்சம் டேட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க, என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். முதலாவது 5 ஆண்டு திட்டங்கிறது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும். அதே மாதிரி மொத்த முதலீட்டில் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் 31% வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்துக்குமே ஒதுக்கியிருக்காங்க. 31%. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 61 வரைக்கும். ஸோ இது வந்து கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. முதலாவது திட்டத்தில் 6% தான் தொழில்துறைக்கு நிதி ஒதுக்கியிருப்பாங்க, பங்கு. அதுமாரி 2வது திட்டத்தில் 24% அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய பொருளாதாரம்ன்றது மிதமான அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 4% அளவில் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதை இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8வது திட்ட காலத்தில் தான் எல்பிஜி அறிமுகமாகப்பட்டுச்சு. ஓகேவா? 1991 வந்த 8வது 5 ஆண்டு திட்டம், அதில் தான் எல்பிஜி அறிமுகமானது. தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2015 ஜனவரி 1 திட்டக்குழு இனிமேல் இல்லை, நிதி ஆயோக் தான் செயல்படும். நிதி ஆயோக் மூலமாக தான் நம்ம பிளானிங் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அடுத்தது எழுத்தறிவு நிலைன்னு பார்க்கும்போது 2011 74.04 இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் 2011 எவ்வளோ அப்படின்னா 74.04. தமிழ்நாட்டுக்கு கேட்டாங்கன்னா 80.33 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூல், அது இப்படி பார்க்கும்போது மாணவர்கள் மத்தியில் இடைநிற்றல் பிரச்சனையை நிறைய பேர் பாதியிலே ஸ்கூல் வந்து வராமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இடைநிற்றல் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கத்தினால் அனைவருக்கும் கல்வி திட்டம் எஸ்எஸ்சின்னு வந்திருக்கோம்ல, சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும்
அண்மையில் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டமான ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் சமக்கிர சிக்ஷா அபியான். ஓகேவா? ஸோ இந்த 3மே வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்றத. அதுமாரி அறிவியல் தொழில்நுட்பம். விடுதலைக்கு முன்னர் இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு அறிவியல் ஆய்வு நிறுவனம் 1909 ஜே.ஆர்.டி. டாட்டா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதியுதவியில் பெங்களூரில் அமைக்கப்பட்ட இந்திய அறிவியல் நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IISc அப்படின்னு சொல்கிறாங்களே, சயின்ஸ் அப்படின்ற நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விடுதலைக்கு முன்னர் 1909 ஜே.ஆர்.டி. டாட்டா மற்றும் மைசூர் மகாராஜா பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் 1945 முனைவர் ஹோமி ஜே பாபா என்பாரின் முன்னெடுப்பில் டாட்டா என்பவரின் நிதியுதவியுடன் டாட்டா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் டாட்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் TIFR அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பாபா என்பவரின் முன்னெடுப்பில் டாட்டா என்பவரின் நிதி உதவியுடன், ஓகேவா, 1945 சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 கொஷினுமே ரொம்ப முக்கியமானது, காமனான கொஷின் இது. ஏன்னா வந்து நேஷ்னல் கெமிக்கல் லேப் எங்கே இருக்குது, நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லேப் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நேஷ்னல் கெமிக்கல் லேப் அப்படின்னா அந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கும் போது நியூஸில் அடிக்கடி இந்த பகுதியை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். புனேவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய வேதியியல் ஆய்வகம், புதுடெல்லியில் அமைக்கப்பட்ட தேசிய இயற்பியல் ஆய்வகம், ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. எங்கே இருக்குதுன்னு சொல்லியே கேட்பாங்க. அடுத்து வந்து முதல் IIT எது அப்படின்னா IIT சென்னையெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு எது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது முதல் IIT வந்து காரக்பூர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் IIT காரக்பூர். அதே மாதிரி தற்சமயம் நமது நாட்டில் 23 IIT செயல்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டு. இந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா மட்டுமே போதும். இதை தாண்டி எதுவுமே இந்த யூனிட்டில் கேட்குறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.